ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KYT டிஸ்கவரி. இந்த ட்ராவலாகில் நம்ம போகிற இடம் சென்னையிலே ஃபேமஸான நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில். ஸோ வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஜர்னியை சென்னை ஓஎம்ஆரில் இருக்கிற துரைப்பாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா துரைப்பாக்கத்தில் ஃபேமஸான கீதம் ரெஸ்டாரண்ட்டை பார்க்கலாம். ஸோ ஓஎம்ஆரில் இப்போது மெட்ரோ ஒர்க் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ இது தாங்க துரைப்பாக்கம் ஜங்ஷன். இது லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரோம்பேட் போகலாம். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா திருவாரூர் போயிடலாம். இப்போ நீங்கள் ரைட் சைட் பார்க்குறது வேஸ்ட் கலெக்ஷன் பாயிண்ட். இது துரைப்பாக்கம், பெருங்குடி அந்த ஏரியாவில் இருக்கிற குப்பைகள்லாம் இங்கே தான் கலெக்ட் பாயிண்ட் வந்து சேர்த்து வைப்பாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு மார்ஷ் லேண்ட். ஸோ நம்ம ட்ராவல் ஜேர்னியில் இது ஒரு முக்கியமான ஜங்ஷன். இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா குரோம்பேட் போயிடலாம். இந்த பிரிட்ஜ் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஃப்ளைஓவர் வந்து வேளச்சேரியும் மேடாவக்கையும் கனெக்ட் பண்ணும்.
இந்த அனதர் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மடிப்பாக்கம் போகலாம். நேராக அந்த ஃப்ளைஓவரை கேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேளச்சேரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகும்.
ஆதம்பாக்கம் ரோட் கொஞ்சம் தூரம் வந்ததும் ஒரு சின்ன இமீடியட் லெஃப்ட் இருக்குது. அந்த இடத்து பேர் வந்து தில்லை கங்கா நகர். ஸோ இந்த ரோடு பக்கத்தில் தான் நம்முடைய ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயில் வந்துட்டோம். இந்த கோயிலில் எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த கோயில் நம்ம டூ வீலர் பார்க் பண்ணுறதுக்கான பார்க்கிங் ஏரியா வந்து கோயிலுக்கான முன்னாடியும் இருக்கும், இங்கே பின்னாடியும் பார்க் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ சாமிக்கு படைக்கக்கூடிய அந்த வெத்தலை மாலை, துளசி மாலையெல்லாம் உங்களுக்கு விற்கிறதுக்கான ஷாப்ஸ் நியர்பை இருக்குது. சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய சின்ன கடைகள் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜேர்னி இங்கே எண்ட் ஆகுது. ஸோ இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய்.